இன்னும் சேட் ஜிபிடி என்னெல்லாம் செய்ய காத்திருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் தான் பெங்களூர்ல நடந்திருக்கு. என்ன டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பெங்களூர்ல ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க வந்திருக்காரு அண்ட் அவருக்கு கன்னடா தெரியாது. ஒரு நாள் அவர் ஆட்டோவில் போகணும்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அந்த ஆட்டோக்காரர் பிரைஸ் ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்காரு. அதனால அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடியில் ஒரு ப்ராம்ப்ட் அவரே கொடுத்துருக்காரு. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், எனக்கு கன்னடா தெரியாது, இந்த ஆட்டோக்காரர் ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக சொல்கிறாங்க, ஸோ எனக்கு நீயே பார்கெனி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கு அந்த ஏஐ என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னடாலேயே அந்த ஆட்டோக்காரர்கிட்ட பார்கெனிங் பண்ணியிருக்காங்க. சேட் ஜிபிடி அந்த ஆட்டோக்காரர்கிட்ட எப்படி பார்கென் பண்ணுற வீடியோவை நீங்களே இப்போ பாருங்க. Please talk to him nicely like my bigger brother. ಅಣ್ಣ ನಮಸ್ಕಾರ. ಇವರು ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಪ್ರತಿದಿನ ಇಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾರೆ. ದಯವಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಮಾಡ್ತೀರಾ? 100ಕ್ಕೆ ಇಷ್ಟು ದೂರ ಅಯ್ಯ. ಇಲ್ಲ ಅಣ್ಣ 150 ಹೇಳಿತ್ತು, 120 ಲಾಸ್ಟ್, ಅದಕ್ಕಿಂತ ತೆಳ ಹೋಗೋದಿಲ್ಲ. ರೆಗ್ಯುಲರ್ ಕಸ್ಟಮರ್ ಅಂದ್ಕೊಂಡು ಕನ್ಸಿಡರ್ ಮಾಡಿ. ನೋಡಿ ನೀವು ತಿಳ್ಕೋರಿ ಅಣ್ಣ, ನಾನು 30 ರೂಪಾಯಿ ಕಮ್ಮಿ ಮಾಡೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಣ್ಣ. டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றது இந்த வீடியோ பார்க்குறப்ப நமக்கு நல்லா தெரியுது. ஏஏ இஸ் ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க. இன்னும் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.